வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறித்து பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானையும் குரு பகவானையும் பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் ஜாதக லக்கணம் இருக்கட்டும், ராசி எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நட்சத்திர சென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமா இருக்கட்டும், தனுசு வீட்டில் குரு பகவான் இருந்து மீன வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவானுடைய தசா காலம் மிகவும் சீரும் சிறப்புமாக அனைத்து வளங்களையும் பெற்று ஜாதகர் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு வகையான விதி. இன்னும் ஒரு அமைப்பையும் நாம் பார்ப்போம். காலபுருஷனுக்கு 6வது வீடு சிம்மம் வீடு, பாகிஸ்தான வீடு. அந்த சிம்ம வீடு லக்கணமாக ஒருவருக்கு அமைந்து சிம்ம வீட்டுக்கு 5ஆம் வீடான தனுசு வீட்டிலே சனி பகவான் இருந்து தசை நடத்தினால் அந்த சனி பகவானுடைய 19 ஆண்டுகள் தசாவிலே அந்த ஜாதகர் திணறி விடுவார். அந்த 19 ஆண்டில் கடக்கும் முன்னால் அவருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுவிடும். அதே சனி பகவான் அந்த 5ஆம் வீட்டில் இல்லாமல் 8ஆம் வீடான தனுசு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வில் வெற்றி பெற்று விடுவார். இது என்னடா, சனி பகவான் தனுசில் இருந்தால் வெற்றி பெற முடியவில்லை, மீனத்தில் இருந்தால் வெற்றி பெறுகிறார் என நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் அந்த லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியாதிபதி வீடு. ஆனால் சனி பகவானுடைய வீடு 6ம் 7ம் கொண்ட வீடு. மகரம் 6, கும்பம் 7. ஆனால் 6ஆம் வீட்டு சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவர் ராஜயோகத்தை கொடுப்பார் என்ற விதி அமைப்பின்படி அந்த ஜாதகருக்கு அவர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இதையெல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்ல முன்னால் இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த கிரகம் எப்படி இருக்கிறது, இந்த கிரகம் ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்கும் என்பதை 1க்கு 100 முறை அலசி ஆராய்ந்து அதன் பின்புதான் ஜாதகருக்கு நாம் பலனை சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு நாம் தவறுதலான பலன்களை சொல்லிவிட்டால் ஜாதகர் மனம் உடைந்து விடுவார், தன்னம்பிக்கை தளர்ந்து விடுவார். ஆதலால் ஜாதகத்தை 100 தடவை அலசி ஆராய்ந்து பின்புதான் பலன்களை ஜாதகருக்கு சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.